காட்டுப்பகுதியே இல்லாத விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே சிறுத்தை இறந்து கிடந்தது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வராக நதியில் நீர் குடிக்க வந்த சிறுத்தை நதி வழியாகவே விக்கிரவாண்டி வந்திருக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள சுங்கச்சாவடியின் அருகே உள்ள இந்த வராக நதிக்கரை எனப்படுகிற நதியின் மேலே உள்ள பாலத்தின் மேலே இந்த சிறுத்தை ஒன்று அதிகாலை 2:30 மணி அளவில் கிடந்துள்ளது. அங்கு சாலையில் சென்ற பொதுமக்கள் அதனை பார்த்துவிட்டு அவர்கள் உடனடியாக சுங்கச்சாவடி தகவல் கொடுத்து சுங்கச்சாவடியினர் விழுப்புரம் விக்கிரவாண்டி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்த தகவலை தொடர்ந்து அங்கிருந்து வனத்துறைக்கு தகவல் கொடுக்கவே வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் அந்த சிறுத்தை இருக்கும் பகுதிக்கு வந்து சிறுத்தை எப்படி இங்க வந்தது என்ற குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சிறுத்தை நடமாட்டமே இல்லாத பகுதியில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள அந்த வராக நதிக்கரையின் மேலே இந்த பாலத்தின் மேலே இந்த சிறுத்தை கடந்தது இங்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் சமீப காலமாக இந்த நெடுமொழியனூர், செஞ்சி உள்ளிட்ட பகுதியில் சில ஆடுகள் கடிக்கப்பட்டதாகவும் பல ஆடுகள் கடிப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்தது. ஆனாலும் அப்போது வனத்துறையினர் இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை எனவே கூறி வந்தனர். வேறு ஒரு மர்ம விலங்கு தான் இது கடித்துள்ளது என்ற தகவலை நமக்கு பதிவு செய்தனர். இந்த பகுதியில் சுற்றி வட்டார பகுதியில் விக்கிரவாண்டி உள்ளிட்ட விதமான அறிகுறியும் கிடையாது என்றே கூறி வந்தனர். இந்த பகுதியில் விக்கிரவாண்டி அருகே சுங்கச்சாவடி அருகே அந்த சிறுத்தை கடந்தது பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் இந்த சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விழுப்புரம் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து தீவிரமாக பரிசோதித்து வருகின்றனர். சமீப காலமாக இந்த பகுதியில் தற்போதுதான் இந்த சிறுத்தையானது நள்ளிரவு வாகனத்தில் அடிபட்டு இந்த பகுதியில் கிடந்ததாக தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பகுதிக்கு சிறுத்தை எப்படி வந்தது, இந்த வனப்பகுதியே இல்லாத பகுதிக்கு இந்த சிறுத்தை எப்படி வந்தது என்பது குறித்து காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.